அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆடி 31 கடைசிக்கு வந்தாச்சு. ஆடி 32 உண்டுங்க. சரி, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையோட சதுர்த்தி திதியும் நமக்கு சேர்ந்து விநாயகருடைய ஆசீர்வாதத்தோடு வருதுங்க. ஆனால் வளர்பிறை ஒரு விஷயம், வளர்பிறை தேய்பிறை 15 திதிகளிலும் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு விசேஷ அமைப்பு உண்டு, யோகமும் உண்டு. இந்த யோகம் அதிர்ஷ்டம் நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றக்கூடிய அமைப்பு நம்ம நட்சத்திரம் மட்டும் இல்லை, நம்மளுடைய ஜாதக கட்டம் மட்டும் இல்லை, நம்மளுடைய தசாபுத்தி கூட இல்லை, அதையும் தாண்டி ஒன்று இருக்குதுங்க. ஏன்னா கர்ணம் தப்பினா மரணம்பாங்க. கர்ணநாதன் அப்படிங்கிறத எத்தனை பேர் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்க, ஜெயிச்சிருக்கீங்க? அதனால் நமக்கு என்னம்மா சிறப்பு, இதை இந்த பதிவில் நம்ம கேட்டுக்குவோம். 11 வகை அது இருக்குதுங்க. அந்த கர்ணநாதனை நமக்கு என்ன கர்ணனா பறந்துருக்காங்க ஜாதகத்திலேயே இருக்கும். அந்த கர்ணநாதனை நாம் இயக்கினால் கண்டிப்பாக ஸ்பீடும்பாங்களே, ஸ்பீடு மாஸ்டர்பாங்க, வேகமாக அப்படியே பிரேக்கே இல்லாமல் ஜெயிக்கக்கூடிய அமைப்பும் உண்டுங்க. கர்ணநாதனுக்கு மட்டும் உண்டு. கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு இப்போ பவகரணம், பாலவம் அப்படி இருக்குது, நாகவம் இருக்குது, நிறையா இருக்குது. அப்போ இந்த 11 வகையில் நம்ம எந்த இதில் பிறந்திருக்கோம், அதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணணும், அந்த கர்ணநாதனுடைய கிழமைகளும், கிழமைநாதன் இருக்குது, வழிபாடு எடுக்கக்கூடிய தெய்வம் இருக்குது. அந்த தெய்வத்தை நம்ம இஷ்டமாக பிடிச்சு ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் மாதிரி நம்ம அது வழிபாடு எடுத்தால் கண்டிப்பாக என்ன நீங்கள் ஜெகத்தில் இந்த பூலோகத்தில் ஜெயிக்கிறதுக்கான விஷயம் எதுவாக இருந்தாலும், எனக்கு மேரேஜ் ஆகலை, குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு தொழில் நல்ல, நான் ஒரு பொசிஷனில் வரணும், நான் ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற விஷயம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப தமிழ்நாட்டில் அரசியலுடைய விஷயம், டிவி சேனலாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்குன்னு எல்லா இடத்துலையும் இந்த நியூஸுங்கிற விஷயம் நிறைய போயிட்டுருக்கு. இதுக்கு பேர் கம்யூனிகேஷன்னு பேர். கம்யூனிகேஷனுங்கிற இடமே காலசக்கரத்துக்கு 3ஆம் பாவகம், அந்த மிதுனம், புதன் அப்படிங்கிற இடம். அந்த புதன் தான் நம்ம கம்யூனிகேஷனை ஒரு அறிவு சார்ந்து ஒரு பத்திரிக்கை, மீடியா, இது மாதிரி சேட்டலைட்டோட அமைப்பில் கொண்டு போகிறதுன்னு அர்த்தம். அப்போ இது நம்ம ஜெயிக்கக்கூடிய அமைப்புக்கு, இந்த காலத்தை மாற்றக்கூடிய அமைப்புக்கு கர்ணநாதன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார். நிறைய விஷயங்கள் அதில் சூட்சுமங்கள் இருக்குது. அதை எப்படி நம்ம இயக்கணும், எப்படி நம்ம அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும், இதை மட்டும் நம்ம கரெக்டாக எடுத்து செஞ்சிட்டோம்னா அது சக்ஸஸ் தான், வெற்றி நிச்சயம். நாளை சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.